கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்னே போவார், பின்பதாக அவர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திரம் நீ அதை காண்பாய் என்று சொன்ன வசனத்தின்படியா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாக கர்த்தர் உனக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாக இருக்க போகிறார். செங்கடலை பார்த்து திகைத்து போய் நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் செங்கடலை பிளந்து முன்பதாக கடந்து செல்லுகிறார். பின்பதாக வந்த பார்வோனின் சேனைக்கு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியருக்கும் அந்த இடத்திலே ஒரு பிரிவை உண்டாக்குகிறார். அவர்கள் நெருங்க முடியாதபடிக்கு பின்பதாக மேக ஸ்தம்பம் நின்றதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் முன்னும் பின்னும் அவர் ஒவ்வொருவரையும் காக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை சூழ்நிலைகளை கண்டு பயந்து பலவிதமான காரியங்கள், எதிர்ப்புகள், ஒரு நிம்மதி இல்லை என் மனசில், பலவிதங்களில் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே நடந்து செல்லுவேன், பின்னே நான் உன்னை காக்கிறவராக இருப்பேன். உனக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு, எந்த நிகழ்வும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உனக்கு நிழலாக இருக்கிறார். உன் வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருந்து உன்னை காத்து வழி நடத்துவார். சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையை இந்த நேரத்திலும் தேவனை நோக்கி கூப்பிடுவாயா? இயேசுவை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு கூப்பிடலாமா? என் ஆண்டவரே, எனக்கு முன்பதாக செல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன், பின்பதாக என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாள் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும், என்னுடைய வேலை ஸ்தலம், இன்னும் என்னுடைய வியாபாரங்கள், அனைத்து காரியத்திலும் எனக்கு அரணாக இரும் என்று சொல்லி அவரை நோக்கி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் பல விதங்களிலே கலங்கி, ஆண்டவரே தகுப்பனே, ஒரு பயம் அவர்களுடைய இருதயத்தில் ஆட்கொண்டு இருக்குமானால் இந்த வேளையில் கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற நீர் பெரியவர். ஆண்டவரே, அதை நிரூபிக்கும்படியாய் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் முன்பதாக செல்லும், தடைகளை அப்புறப்படுத்தும். ஆண்டவரே, சகல விதத்திலும் அவர்கள் வெற்றியை காணட்டும், பின்பதாக அவர்களை நீர் காக்கிறவராக இருக்கிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, தடைகள் மாறுவதாகப்பா, கட்டுகள் உடைக்கப்படட்டும், ஒரு பெரிய வெற்றி உடைய பிள்ளைகள் காண உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.